ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னுடைய ரிலேட்டிவுடைய மேரேஜுக்கு தான் நான் போயிருந்தேன். அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம மேரேஜ் வீடியோ பார்த்துடலாம். இந்த மேரேஜ் டைம் வந்து 6:07 டைம் வச்சுருந்தாங்க. காலையில் ஃப்ரைடே இந்த மேரேஜ் நடக்கிற டைமு. மண்டபத்தில் வைக்கல, கோயிலில் தான் வச்சுருந்தாங்க. மண்டபம் வந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம். கோயிலுக்குள்ளே மேரேஜ் இல்லை, கோயிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து செப்பல் இங்கே கட்டிட்டு வெளியில் விட்டுட்டு நான் உள்ளே போகிறேன். தாத்தா பாட்டி, அந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கு தாத்தா பாட்டி தான் பாத பூஜை பண்ணுறாங்க. பையனுக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த பையன் இருந்தான். அவங்களோட தான் பாத பூஜை பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து முகூர்த்தம், தாலி கட்டுற நேரம். எங்களுடைய கம்யூனிட்டியில் நின்று தான் தாலி கட்டுவாங்க. இந்த மாதிரி வெள்ளை திரை ஒன்று போட்டுட்டு அப்புறம்தான் நின்று தாலி கட்டுறது. வெத்தலை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த வெத்தலை வந்து பொண்ணுடைய தலையில் மாப்பிள்ளை வைக்கிற மாதிரியும், மாப்பிள்ளையுடைய தலையில் பொண்ணு இந்த வெத்தலை வைக்கிற மாதிரியும் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் தாலி கட்டணும். தாலி கட்டும் பொழுது ஸ்வீட்டு கொடுப்பாங்க. அந்த சாப்பிட்டுட்டு தாலி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக, வாழ்க்கை முழுக்க இனிமையோட நம்மளுடைய வாழ்நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் கொடுத்துட்டு அந்த தாலியை கட்டுவாங்க. அதுதான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பையன், பொண்ணு 2 பேருக்குமே இந்த ஸ்வீட்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தாலி கட்டுவாங்க. இப்போது ஐயர் வச்சுருக்காரு. மாப்பிள்ளை கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை கட்ட ஆரம்பிச்சிருவாரு. நடுவில் திரை இருக்கும். முகம் மட்டும்தான் தெரியும். உடல் முழுக்க திரை மறைச்சிருக்கும். இப்போ தாலி கட்ட போகிறாரு. எல்லாரும் அட்சதை தூவிட்டுருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. நாத்தனார் முடிச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த நாத்தனார் வந்து 3வது முடிச்சு போடுறதுக்காக வராங்க. அவங்க தான் விளக்கம் பிடிச்சிட்ருக்காங்க. நாத்தனார் முடிச்சும் போட்டாச்சு. அவர் வந்து குங்கும பொட்டு பொண்ணுக்கு வைக்கிறாரு. இப்போ மாலை மாற்றிக்கிறாங்க. மாலை மாற்றும் பொழுது காமெடியாக விளையாட்டுத்தனமாக போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணும் பின்னாடி போகிறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு விட ஜாஸ்தியாக மாப்பிள்ளை பின்னாடி போவார். அவர் ஏற்கனவே ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி வேறு. அவர் பின்னாடி போகிறது பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஏற்கனவே ஹைட்டுன்றதுனால அவளால் போட முடியல அப்படிங்கிறதுக்காக போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாலை வந்து 3 முறை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை மாலை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரிசி வந்து இப்படி முன்னாடி வந்து போடணும் அப்படின்றதுக்காக, நம்மளுடைய வாழ்நாள் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்சதை வந்து அரிசி முன்னாடி போடுறது. அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணுக்கு தலை பக்கத்துலேயும், அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை தலைக்கு பக்கத்துலேயும், இல்லை சில நேரம் தலை மேலே கூட போடுவாங்க. இது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிறது. வந்தவங்க எல்லாருக்குமே வணக்கம் சொல்கிறாங்க, மாப்பிள்ளையும் பெண்ணும். அதே மாதிரி மாப்பிளுடைய கட்டை விரல், பெண்ணுடைய கட்டை விரலை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தாலி கூட கட்டுறது. அந்த மாதிரி தான் தாலி கட்டி முடிச்சாச்சு.
அந்த சீர் வரிசை, கலசம் இது எல்லாமே வச்சிருக்காங்க. மண்டபமா இருந்தா ஹோமம் போடுவாங்கல்ல. கல்யாண மண்டபமா இருந்தா, இங்க வந்து ஹோமம்லாம் கிடையாது. அப்படியே தான் வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ஷெட் மாரி, பெரிய ஷெட் மாரி. ஒரே டைம்ல நெறைய மேரேஜ் இந்த இடத்துல நடக்கலாம். அவ்ளோ பெருசா இருக்கு. அன்னைக்கு கூட காது குத்து ஒண்ணு இருந்துச்சு. சீமந்தம் ஒண்ணு இருந்தது. இவ்ளோ பெருசு. நமக்கு கம்மியா தான் ஆளுங்க வந்திருந்தாங்க. ஒரு 50 பேர் தான் வந்திருந்தாங்க. அதனால ஒரு கார்னர்லயே சரியா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து சீமந்தம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காது குத்து இருந்தது. இதெல்லாமே அம் பக்கத்துல தான் இருந்தாங்க. பெரிய மண்டபம் அப்படின்றதுனால காலியா இருக்கிற மாரி இருந்துச்சு. ஆக்சுவலா மாப்பிள வந்து துபாய்ல இருக்கிறதுனால டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் மண்டபத்துல வைக்காம கோயில்ல வச்சிருந்தாங்க. அது இல்லாம வேண்டுதல் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ரிசப்ஷன் வந்து மண்டபத்துல வச்சிருக்காங்க. ஈவ்னிங் ரிசப்ஷனு. அந்த அக்னி வலம் சுத்தி வருவாங்கல்ல, மாப்பிள பொண்ணு, தோழி பொண்ணு இவங்க எல்லாமே அதுதான் வந்து சுத்தி வந்துட்டுருக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. முதல்ல வந்து விளக்கு எடுத்துட்டு போறவங்க போவாங்க. அதுக்கப்புறமா வந்து பொண்ணு, மாப்பிள, அ தோழி பொண்ணு இவங்க எல்லாருமே போவாங்க. சுத்தி வந்தாச்சு. இது அக்னி வந்து 3 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க வந்து 3 முறை சுத்தி வந்துட்டுருக்காங்க. இப்போ 3 முறை வலம் வந்தாச்சு. இப்போ மாப்பிள வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சடங்கு இப்போ போயிட்டுருக்கு. மாப்பிள வந்து அந்த அம்மி மேல வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த மஞ்சள் மாதிரி குடுக்குறாங்க. மஞ்சள் தான் தேய்க்கிறாரு. தேய்ச்சுட்டு அந்த பாதத்துல மாப்பிள வந்து தேய்ச்சு விடுறாரு. குங்குமம் குடுக்குறாரு. மஞ்சள் தேய்ச்சுட்டு குங்குமம் வைக்கிறதுக்காக தராரு. அந்த அவருடைய கையில அவங்களுடைய மனைவியுடைய பாதம் இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு ஐயர் வந்து அட்சத போடுறாரு. அட்சத போட்டு ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ அம்மி மிதிச்சாச்சுல்ல, அருந்ததி காட்டணும். மாப்பிள வந்து பொண்ணுக்கு. இப்ப காட்டுவாரு. அருந்ததி வந்து திசைய பார்த்து காட்டுற மாதிரி காட்டிட்டுருக்காரு. நம்மளுடைய நெறைய புராணங்கள்ல கூட அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்படின்ற மாதிரி தமிழ் காவியமாக இருக்கட்டும், பாடல்கள்ல கூட வரும்ல, அந்த மாதிரி அம்மி மிதிச்சதுக்கு அப்புறமா அருந்ததி பார்க்கறதுக்காக அவர் வந்து கை காட்டுறாரு. அருந்ததி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த சடங்கு செய்ய போறாங்க. இப்ப மறுபடியும் சுத்தி வராங்க. அந்த அருந்ததி பார்த்து அம்மி மிதிச்சு அந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து வலம் வராங்க.
இப்போ மாப்பிள்ளுடைய நாத்தனார் விளக்கு பிடிக்கிறாங்கல்ல இவங்க, மாப்பிள்ளுடைய தோழன், தோழி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. இப்போ தீபம் பிடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை கிட்டேருந்து காசு கேட்குறாங்க. மாப்பிள்ளை வந்து நெறைய போடல போல இருக்கு. கொஞ்சம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து கேட்குறாங்க. "இன்னும் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. மறுபடியும் எடுத்து வச்சுர்றாங்கல்ல, அதனால வந்து கேட்குறாங்க. மத்த உறவினர்களுமே வந்து ஒரு 50 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ரிசப்ஷனுக்கு ஈவினிங் நெறைய பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அ இந்த இந்த மண்டபத்துக்கு ரூ. 10,000 ரென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் பரவால்ல, மண்டபம்லாம் எடுக்கும் பொழுது கல்யாண மண்டபம் இருந்தா நெறைய பணம் செலவாகுது இல்லையா? 10,000த்துல முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு திருப்தி நமக்கு கடவுளுடைய சன்னதியில நம்ம செய்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கு. இப்ப 2 பேரும் வந்து உட்கார்றாங்க. மனையில உட்கார்ந்துட்டு அந்த தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் வந்து முந்தானையில முடிச்சு போடுறாங்க. ஐயரு அந்த முந்தானையில வச்சுட்டு, எந்த மாதிரி முடிச்சு போடணும் அப்படிங்கிறத அவர் வந்து பண்ணி காட்டுறாரு பாருங்க அவருடைய டவல்ல. எப்படி முடிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பண்ணி காட்டுவாரு. அவருடைய டவல்ல பண்ணி காட்டுறாரு பாருங்க, எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணிட்டு இடுப்புல சொருவுற மாதிரி பண்றாங்க. இடுப்புல சொருவிக்கணும் போல இருக்கு. இப்ப ஐயர் வந்து சொந்தக்காரங்கலாம் அட்சத தூவறதுக்காக எடுத்துட்டு வச்சிருக்காரு. இப்ப அவங்கவங்களுடைய உறவினர்கள் முதல்ல அந்த மாப்பிள்ளையுடைய தாத்தா, பாட்டி இவங்க. இவங்க தான் அந்த மாப்பிள்ளைய எடுத்து வளர்த்தது எல்லாமே. அவங்க வந்து அர்ச்சனை தூவிட்டுருக்காங்க. ஒரு 3 முறை எடுத்து எடுத்து அர்ச்சத்த விடணும் போல இருக்கு. மறுபடியும் எடுக்குறாங்க. எடுத்துட்டு எடுத்துட்டு விடுறாங்க. தாத்தா, பாட்டி அந்த அட்சதன பண்ணியாச்சு. இப்ப வந்து அந்த மாப்பிள்ளையுடைய அண்ணா, அண்ணி இவங்க. இவங்க வந்து அட்சதன பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து மாப்பிள்ளையுடைய அம்மா இவங்க. அப்பா இல்ல. அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால அம்மா மட்டும் வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட்டா குழந்தைங்கள வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பெர்ஃபெக்ட்டா அந்த குழந்தைங்கள வளர்த்து அவங்க ஆளாக்கியிருக்காங்க. இப்போ அந்த மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்சு அந்த சடங்கு நடக்குது. கடைசியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆலம் கழிக்கிறாங்க. 5 பெண்கள் சேர்ந்து ஆலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி 5 பெண்கள் சேர்ந்து கடைசியா ஆலம் கழிச்சுட்டு அத எடுத்து கொட்டிட்றதுக்காக போறாங்க. திருஷ்டி கழியணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியா ஆரம் கழிப்போம்ல.
ஆலம் கழித்து பொட்டு வச்சாச்சு. இப்போ அதை வந்து எடுத்துன்னு போய் கொட்டுறதுக்காக ஒருத்தர் போகிறாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது. இதே மண்டபத்தில் இன்னும் 2 ஃபங்க்ஷனும் நடக்கு. அது பார்த்துடலாம். இவங்களுடைய உறவினர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. கடைசியாக மாப்பிள்ளையுடைய அம்மா வந்து எல்லாருக்கும் தேங்காய் கொடுக்குறாங்க. கடைசியாக கடவுளை வணங்குறாங்க. திருவள்ளூர் வீரராகவர் கோவில் இது மூலஸ்தானத்தில் கூட இந்த மாதிரி தான் இருப்பார். எல்லாருக்கும் அங்கே வந்தவங்களுக்கு தேங்காய் கொடுத்தாங்க. இதே ஹாலில் 2 ஃபங்க்ஷன் வேறு ஒன்று. இது வந்து சீமந்தம் ஃபங்க்ஷன் இது. இன்னொன்று வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த டைமில் இவங்க பண்ணிக்கிறாங்க. நிறைய இடம் இருக்குது அப்படின்றதுனால அவங்கவுங்க அந்தந்த டைமுக்கு இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து காது குத்துறதுக்கான ஃபங்க்ஷன் இது. மொத்தம் 3 ஃபேமிலி. என்னோடய ரிலேட்டிவுடைய மேரேஜ் ஒன்று, சீமந்தம் ஒன்று, காது குத்து ஒன்று. 3 விசேஷம் அன்றைக்கி அந்த கோயிலில் நடந்தது. பெரிய கோயில் இது. நல்ல ட்ரெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், பார்க்கும் பொழுது தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போது ஹோட்டலில் வந்து கல்யாண மண்டபத்தில் வைக்காம கோயிலுடைய மண்டபத்தில் வச்சதுனால டோக்கன் கொடுத்துட்டாங்க. எல்லாருக்குமே வந்தவங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்தாங்க. நான் வந்து காலையில் சமைக்கலை, மேரேஜுக்கு வந்ததுனால நான் லேட் ஆகிடுச்சு. அதனால பார்சல் வாங்கிட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் பார்சல் வாங்கிட்டேன். கிருஷ்ணா ஹோட்டலில் தான் லஞ்சு, நைட்டு டிஃபனு, மார்னிங் டிஃபனு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்கிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இது கோயிலேருந்து வெளியில் வந்துட்டு என்னோடய பைக் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் என்னோடய பைக்கு. கிளம்பியாச்சு. மத்தியானம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக காலேஜில் நான் அதை ஓப்பன் பண்ணியிருந்தேன். சட்னி, சாம்பார், கார சட்னி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பார்சல் பிரிக்கும் பொழுது 2 இட்லி, 1 வடை, கொஞ்சம் பொங்கல். அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சாச்சு. இன்றைக்கி பொழுதும் சூப்பராக முடிஞ்சது எனக்கு காலேஜில்.